ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரெசிபி சொல்லித்தர போகிறதில்ல, நான் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது நம்ம சில நேரம் யூடியூப்லாம் பார்க்கும்போது சில ரெசிபிஸ்லாம் செய்யும்போது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும். அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு பார்க்க போகிறேன். இதோ இந்த ரெசிபி தான் ஃப்ளஃபி ஆம்லெட். இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு மெயினாக எக் மட்டும்தான் தேவை. ஸோ ஒரு 3 எக் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு மஞ்சக்கருவி வெள்ளைக்கருவி தனித்தனியாக பிரிக்கணும். இதுவே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஈஸியாக பிரிச்சுருவாங்க. ஆனால் எனக்கு இதுவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, மஞ்சக்கருவி வெள்ளைக்கருவியும் பிரிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை ட்ரை பண்ணி பிரிச்சுக்கிறேன். ஏன்னா வெறும் ஒயிட் மட்டும்தான் நமக்கு வேணும். அதில் லைட்டாக கூட எல்லோ மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ரெண்டும் செப்பரேட் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பண்ணிக்கணும். நான் ட்ரை பண்ணி எக் ஒயிட்டையும் எல்லோவையும் பிரிச்சுட்டேன். இப்போது எக் எல்லோவில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக் ஒயிட்டை ஒரு பிளெண்டரால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹேண்டில் கூட மிக்ஸ் பண்ணலாம். அப்போ ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். உங்களால் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பிளெண்ட் பண்ணி பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா நுர வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா நுர வந்துருச்சு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சூப்பராக பிளெண்ட் பண்ணணும். அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீமியாக க்ளவுடியாக இருக்கிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணலாம் நம்ம எக்கு வந்து ஃப்ளஃபியாக வராது. ஆல்ரெடி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி அது ஃப்ளஃபியாக வராமல் ஸ்பாயில் ஆகிடுச்சு. நார்மல் ஆம்லெட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளஃபியாக வரணும்னா இந்த அளவுக்கு அந்த இதுலேருந்து பிளெண்டர்லேருந்து கீழே விழவே கூடாது. அந்த அளவுக்கு க்ளவுடியாக இருக்கணும், நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக் எல்லோவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அந்த பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம வச்சாலும் தண்ணி ஆகிடும். நமக்கு தண்ணியாகவே ஆகக்கூடாது. நல்லா கட்டியாக இருந்தால் தான் அது வந்து எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வருது. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக் எல்லோவையும் ஒயிட்டையும். இப்போ எல்லோவும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் செய்கிறேன். ஸோ ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம லோ ஹீட்டில் வச்சு தான் இது செய்யணும். அப்புறம் அன்சால்டட் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி போடும்போதே வந்து இப்படி திக்காக இருக்கணும். அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக வாட்டர் விழுற மாதிரி அப்படி விழுந்துச்சுன்னா அப்போ வந்து ஃப்ளஃபியாக வராது. அது வாட்டர் கன்சிஸ்டன்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 5 minutes வெயிட் பண்ணலாம். அந்த எக் வந்து நல்லா உப்பி வர்றதுக்கு. இது வந்து நம்ம வாட்டரியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளஃபியாக ஆகாது. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் அது வேகலை. ஏன்னா சைடில் ஒட்டுது பார்த்தீங்களா. திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஒரு 2 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு. ஒட்டவும் இல்லை. இப்போ நம்ம வந்து அதை அப்படியே டேர்ன் பண்ணி அதை எடுக்கணும். கார்னர்ஸ்லலாம் கொஞ்சம் ஹீட் படுற மாதிரி டேர்ன் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். இது அவங்க காமிச்ச கலரை விட கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ 6 minutes அந்த மாதிரினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக அது கலர் டார்க் ஆகிடுச்சு. ஆனால் எக் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா
சாஃப்டாக அவங்க காமிச்ச மாதிரியே வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வெறும் சுகர் அண்ட் சால்ட் தான் போட்டிருக்கோம், வேறு டேஸ்ட்டுக்கு அது மட்டும்தான். எக்கு ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து கேக் அதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பார்க்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்ட்வேருக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நம்ம சுகர் டேஸ்ட்டு தான், வெறும் சுகர் தானே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு இதில். பாருங்க, அப்படியே ஒரு கேக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது, எக் மாதிரியே தெரியல, கேக் மாதிரி தான் இருக்குது. நான் இந்த ரெசிப்பியை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் சில டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, நல்லா பிளெண்ட் பண்ணணும், நல்லா திக்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எக் எல்லோவையும் ஒயிட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்படி தான் காமெடி ஆகிடுச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பிளெண்ட் பண்ணது வந்து ரொம்ப கம்மி டைமில் தான் பிளெண்ட் பண்ணேன். ஏன்னா அந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. ஸோ கம்மி டைமில் பிளெண்ட் பண்ணேன், அது ஆம்லெட் மாதிரி ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு.